சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ். இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. சம்மர் வந்தாச்சு. வாட்ஸ் யுவர் பிளான் ஃபார் திஸ் ஹாலிடே? எங்க கிட்ட விட்டுருங்க, நாங்க பாத்துக்கிறோம். GT Holidays, South India's #1 travel brand. கர்நாடக மாநிலம் பாகல்கோட்டை மாவட்டம் மகாலிங்கபுரத்தை சேர்ந்தவர் 33 வயதான தீபா அவட்டகி. இவர் தன்னை ஃபேஷன் டிசைனர் என்று கூறிக்கொண்டு சமூக வலைதளங்கள் மூலம் பெலகாவி மாவட்டத்தை சேர்ந்த பணக்கார தொழிலதிபர்கள் மற்றும் பெரும் புள்ளிகளை குறிவைத்து ஹனி டிராப் செய்து வந்துள்ளார். அந்த வகையில் தீபா பெலகாவி மாவட்டத்தை சேர்ந்த ஒரு தொழிலதிபருடன் இன்ஸ்டாகிராம் மூலம் அறிமுகமாகியுள்ளார். பின்னர் நட்பாக பேசி வந்த நிலையில் இருவருக்கும் இடையே நெருக்கம் அதிகரித்திருக்கிறது. அதனைத் தொடர்ந்து தனது வழக்கமான காதல் வலையை விரித்த தீபா அந்த தொழிலதிபரை தனிமையில் சந்திக்கலாம் என்று கூறி பிரபல சொகுசு விடுதிக்கு அழைத்துள்ளார். இது எதுவுமே தெரியாத அந்த தொழிலதிபர் ஆசையாக தீபா அழைத்த சொகுசு விடுதிக்கு கிளம்பி சென்றுள்ளார். அதனைத் தொடர்ந்து விடுதி அறையில் இருவரும் ஒன்றாக சந்தித்துக் கொண்ட நிலையில் உடைகளை கழற்றிவிட்டு குளியல் அறைக்கு தொழிலதிபர் குளிக்க சென்றுள்ளார். அப்போது தொழிலதிபரின் நகை, பணம், கார் என எல்லாவற்றையும் சுருட்டி கொண்டு தீபா அங்கிருந்து தப்பி சென்றுள்ளார். பின்னர் குளியல் அறையிலிருந்து வெளியே வந்து பார்த்தபோது நடந்த சம்பவம் பற்றி தெரிய வந்திருக்கிறது. இதனால் அந்த தொழிலதிபர் மிகுந்த மன உளைச்சலுக்கு ஆளாகியுள்ளார். இதனைத் தொடர்ந்து சில நாட்கள் கழித்து தொழிலதிபரை தொடர்பு கொண்ட தீபா நடந்த விஷயத்தை கூறி பணம் மற்றும் நகைகளை கேட்டு மிரட்டியுள்ளார். மேலும் பணம் தர மறுத்தால் நமக்கு நடந்த விஷயத்தை வெளியே சொல்லிவிடுவேன் என்று தனது காதலனுடன் சேர்ந்து கொண்டு ஹனி டிராப் செய்து வந்திருக்கிறார். அவ்வப்போது காதலனுடன் சேர்ந்து முரட்டவும் செய்திருக்கிறார். இதனால் அதிர்ச்சியடைந்த தொழிலதிபர் திலக்வாடி காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். இதனை அடுத்து காவல்துறையினர் தீவிர விசாரணை மேற்கொண்டனர். சம்பவ இடத்தின் CCTV காட்சிகளை ஆய்வு செய்ததில் தீபாவை அடையாளம் கண்டனர். அதன் அடிப்படையில் தீபாவை பிடிக்க திட்டம் தீட்டிய காவல்துறையினர் அவர் வழியிலேயே சென்று அவரை தட்டி தூக்கியுள்ளனர். அதாவது ஒரு போலியான பெரும்புள்ளி பேசுவது போன்று ஒரு ஆளை தயார் செய்து தீபாவுடன் பேச வைத்துள்ளனர். பெரும் பணக்காரர் என்று தெரிந்தவுடன் தீபாவும் கைவரிசை காட்ட ஒரு ஆள் கிடைத்து விட்டதாக எண்ணி அதே சொகுசு விடுதிக்கு வந்தபோது காத்திருந்த காவல்துறை கையும் களவுமாக பிடித்தனர். அவரிடம் நடத்தப்பட்ட விசாரணையில் தீபா தனது காதலன் சிவானந்த் மதபதியுடன் சேர்ந்து பெரும் புள்ளிகள், பணக்காரர்கள், அரசு அதிகாரிகள் என குறிவைத்து அவர்களை ஹனி டிராப் செய்து மோசடி செய்தது தெரிய வந்திருக்கிறது. மேலும் பெரும் புள்ளிகளை நோட்டமிட்டு அவர்களின் பேக்ரவுண்ட் என எல்லாவற்றையும் ஆராய்ந்து காதலன் சிவானந்த் தனது காதலி தீபாவுக்கு அனுப்பி வைக்க மற்ற வேலைகளை எல்லாம் பக்காவாக முடித்து விடுவாராம் தீபா. அதன் பின்னர் தீபாவிடமிருந்து 2 சொகுசு கார்கள், 11 செல்போன்கள், லேப்டாப், ரொக்கம் ரூபாய் 14,000 உள்ளிட்ட ரூபாய் 32,86,000 மதிப்பிலான பொருட்களை பறிமுதல் செய்தனர். தீபா கைது செய்யப்பட்ட நிலையில் தலைமறைவாக இருக்கும் காதலன் சிவானந்தை போலீசார் தீவிரமாக தேடி வருகின்றனர். அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.